ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் புக்கில் இருக்கு பார்த்துக்கேன். நான் ஆன்சர் தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஃபார்மை லெட் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஏ ஈக்குவல் டுன்னு அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதிட்டேன். அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் என்னது நம்மளுக்கு 3x4 3 ரோ 4 காலம் இருக்கனால ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் 3x4. therefore ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு 3. இப்போ ஈக்குவலன்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரோ 1ன்னு இருக்கணும், நம்மளுக்கு 1ன்னு இருக்கு. அப்போ அதுக்கு உள்ள கீழே உள்ள டேர்ம்ஸ் நம்ம என்னன்னு கொண்டு வரணும், 0ன்னு கொண்டு வரணும். இங்கே -2 இருக்கு, அப்போ இங்கே மேலே 2 வேணும். அப்போ +2ஆல இதை ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேர்மை என்ன பண்ணிடலாம், 0ன்னு கொண்டு வந்துடலாம். அதான் R2 இம்ப்ளைஸ் R2 பிளஸ் 2ஆல R1 ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ரோ 1 அப்படியே ரைட் பண்ணிட்டேன். இப்போ R2வை இங்கே 0ன்னு கொண்டு வர போகிறேன். அப்போ R2ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு -2 4 -1 -3 பிளஸ் 2ஆல R1 ப்ராடக்ட் பண்றேன். அப்ப 2 1 சார் என்ன வந்து நம்மளுக்கு 2 -4 2 3 சார் 6 2 4 சார் என்ன வரும் 8. R1 2ஆல ப்ராடக்ட் பண்ணிட்டேன். ரெண்டையும் ஆட் பண்ணா இங்க 0 இங்கேயும் 0 -6 பிளஸ் -1 பிளஸ் 6 என்ன வந்துரும் 5. இங்கே என்ன வந்துரும் ஆன்சர் நம்மளுக்கு 5 வந்துரும். அப்ப R2ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு 0 0 5 5. அதே மாதிரி நம்மளுக்கு R3ஓட வேல்யூ இந்த இடத்துல நம்ம 0ன்னு கொண்டு வரணும். அப்ப இங்க -1 இங்க வந்து என்ன இருக்கு நம்மளுக்கு R1க்கு 1 இருக்கு. அப்ப ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், மைனஸ் இது பிளஸ். அப்ப நம்ம ரெண்டையும் பிளஸ் பண்ணிடலாம். அப்ப R3 பிளஸ் R1 அதான் R3 பிளஸ் R1. அப்ப R3ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு -1 2 7 6. R1ஓட வேல்யூ அப்படியே ரைட் பண்ணிக்கலாம் 1 -2 3 4. அப்போ ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு -1ல 1 போச்சுன்னா 0 இங்கேயும் 0 இதுவும் 10 ஆயிரும். இது என்னது 10. அப்போ அந்த வேல்யூ என்னது R3ஓட வேல்யூ 0 0 10 10. ஓகேவா? இப்போ R3 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது R3 இந்த ரோ கண்டுபிடிச்சிட்டோம். R3ஓட வேல்யூ ரைட் பண்ணிட்டோம். அடுத்து பார்க்குறோம் இந்த டேர்மையும் நம்மளால 0 கொண்டு வர முடியுமா கீழே அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ இந்த டேர்மையும் நம்ம 0ன்னு கொண்டு வரணும்னா R2வை என்ன பண்ணணும், -2ஆல ப்ராடக்ட் பண்ணா 0ன்னு கொண்டு வந்துடலாம். அப்போ R3ஓட வேல்யூவை நான் இங்கே ரைட் பண்ணிட்டேன். அடுத்து -2ஆல இதை ப்ராடக்ட் பண்றேன். ப்ராடக்ட் பண்ண என்ன வந்துடும் 0 0 10 10. மைனஸால பண்றதுனால இங்கேயும் மைனஸ் இங்கே மைனஸ் இங்கேயும் மைனஸ் வந்துடும். அப்போ எல்லா டேர்முமே என்ன ஆயிடும் நம்மளுக்கு 0ன்னு வந்துடும். இப்போ கீழே எல்லா டேர்ம் 0 ஆனால் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னது 2. ரோ ஆஃப் A ஈக்குவல் டு 2.